எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இன் ஜென்ரல்? கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஜென்ரலாக we should have a good protein in the diet. ஓகே. Protein helps to curtail your craving. என்ன கனெக்ஷன் கிரேவிங்க்கும் ப்ரோட்டீனிங்? பசி தாங்கும். It takes time for digestion, so automatically you feel full and comfortable. எதுக்காக கிரேவிங் வருது? ஒரு பசி, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஐ வுட் லைக் டு ஹாவ் சம்திங் இமீடியட்லி. ஆஸ் வெல் அஸ் ஹெல்தி பேலன்ஸ் டயட் சாப்பிட்றதோட குட்னஸே அதுதான். யூ வில் பி ஏபிள் டு கட் டவுன் ஆன் யுவர் கார்ப்ஸ், ஹாவ் அ டீக்வெட் ப்ரோட்டீன், நல்ல காய்கறி எதுக்கு சாப்பிட்றது? யூ கெட் யுவர் ஃபைபர், அதுவும் செமிக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்போ அந்த நடுவில் அந்த பசி வராது. ஸோ நிறைய பேர் இப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதோட இம்பேக்ட் தான் கிரேவிங். பிகாஸ் தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் இன் ஒர்க். ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எஃபெக்ட் எது கொடுக்கும்னா இந்த மாதிரி ஹை எனர்ஜி டென்ஸ் ஃபுட்ஸ் கொடுக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதோ, ஒரு ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ கிவ்ஸ் தெம் அ குட் ஃபீல். ஸோ கிரேவ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணுறதும் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. கிரேவிங் இருக்கா, டேக் சம் நட்ஸ். நட்ஸ் ஆர் ஆல்சோ ஹை இன் ஃபேட், பட் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ திங்க் பாசிட்டிவ்லி. அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கணும். இன்னொரு தப்பு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹைட்ரேட் பண்ண மாட்டோம். நீராகாரம் நல்லா குடிக்கணும். தண்ணியோ மோரோ இளநியோ யூ நீட் டு ட்ரிங்க். நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணுன்னா பீப்புள் திங்க் தி அதர் வே ஆல்சோ. சோடா எடுத்துக்கலாமே, அது நிறைய குடிச்சிடுவேன் நான். நோ, டோன்ட் டூ தேட், பிகாஸ் தட்ஸ் எம்டி கேலரிஸ். ஓகே. வெறும் கேலரி மட்டும்தான் கொடுக்கும். அது வேறு எந்த நியூட்ரிஷனும் அதுலேருந்து வராது. அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் நீங்கள் குடிக்கணும்னு அவசியமே இல்லையே. இஃப் யூ டோன்ட் கெட் எனி அதர் குட் நியூட்ரிஷன் ஃப்ரம் அ ட்ரிங்க் தட் யூ ஹேவ், டோன்ட் ட்ரிங்க் தட். அதுக்கு பதிலாக யூ ட்ரிங்க் ஆல் த ஹெல்தி ஸ்டஃப். ஹைட்ரேஷன் நல்லா இருந்தாலும் கிரேவிங் வராது.